ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3rd டே 3 நாள் ட்ரிப் தான் பார்க்க போகிறோம். நாம் இப்போ ரெசார்ட்லேருந்து கிளம்பிட்டோம். ரெசார்ட்லேருந்து ஒரு வழியாக கிளம்பிட்டோம். வெள்ளிக்கிழமை நைட்டு யாருமே இல்லை, நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். அதனால் நல்லா தூங்கினோம், நல்லா ஃப்ரீயாக இருந்துச்சு ரெசார்ட்டே. ஆனால் சாட்டர்டே நைட்டு ஃபுல்லாக பேச்சுலர் பசங்க பக்கத்துலேயே இருந்தாங்க. அதனால் சரியாக தூக்கம் இல்லை. அதுவும் இல்லாமல் பக்கத்தில் 2 ஃபேமிலி குழந்தைங்களோட தங்கியிருந்தாங்க. ஃபுல்லாக கத்திக்கிட்டே இருந்தாங்க. அதனால் சாட்டர்டே ஃபுல்லாக எங்களுக்கு பீஸ்ஃபுல்லாகவே இல்லை. ஆனால் ஃப்ரைடே சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். சாட்டர்டே நைட் எல்லோரும் வந்ததுனால ஃப்ரீயாக இல்லாமல் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகிடுச்சு. சரி பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணி எப்படியோ ஒரு வழியாக கிளம்பிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போகிற வழியில் ஏதாவது வியூ பாயிண்ட்டோ இல்லை ஏதாவது டூரிஸ்ட் பிளேசஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா சுற்றி பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடலாம் ஊருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்துட்டு போயிட்டுருந்தோம். ஆனால் இருக்கிற டிராஃபிக்கை பார்த்தா ஊடு போய் சேர்ந்தா போதுன்ற அளவுக்கு இருந்துருச்சு. அந்த அளவுக்கு ஃபுல் டிராஃபிக்காக இருந்துச்சு. சரி நாங்கள் அப்படியே போயிட்டே இருந்தோம். அதுக்கப்புறமா ஒரு சூப்பரான பிளேஸ் வந்துச்சு. அங்கே யாருமே பார்க்கிங் பண்ணல. அதனால் நாங்கள் எங்கள் காரை பார்க் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு கடை ஒன்று குட்டியாக இருந்துச்சு. அங்கே சோளம் ஸ்வீட் கார்ன் வாங்கிட்டு அப்படியே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். போகிற வழியில் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். தமிழ்நாடு செக் போஸ்ட்டு தாண்டினதுமே ஃபுல் டிராஃபிக்கு. லைனில் நின்றுட்டு இருந்துச்சு வண்டியெல்லாம். செம்ம கடுப்பாக இருந்துச்சு. அந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா பின்னாடி ஒரு காரில் ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணிவிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. சவுண்டு மட்டும் அந்த காரில் பயங்கரமாக கேட்டுட்டு இருந்துச்சு. பார்க்க ரொம்ப இரிட்டேட்டாக தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா சரி இந்த டிராஃபிக்கில் அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி தான் இருந்துச்சு. அதையும் அப்படியே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு சரி வண்டி கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போயிட்டு இருந்துச்சு. அந்த டிராஃபிக்கு மட்டும் கிளியர் ஆகிறதுக்கு 1.25 மணி நேரம் ஆச்சு. நாங்கள் 3:45க்கு வந்தோம். 5:10க்கு தான் நாங்கள் ஃபுல்லாக அந்த டிராஃபிக்லேருந்து கிளியர் ஆகி போனோம். வரும்போது அப்படியே பொள்ளாச்சி வெளியே வந்துட்டோம். சரி பசியாயிடுச்சு, ஒரு டீ குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எம்டிஎஸ் பேக்கரியில் நிறுத்தி காஃபி சொல்லியிருந்தோம். 3 காஃபி சொல்லிவிட்டு பப்ஸு சொன்னோம். பப்ஸ் இல்லை அப்படின்ட்டாங்க. அதனால் 2 பிஸ்கெட் வாங்கி காஃபியில் தொட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம். சின்ன பையன் அவங்களுக்குலாம் சூடாக இருந்தால் குடிக்க மாட்டாங்க. அதனால் அவங்க வெறும் பிஸ்கெட் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு காஃபி குடிச்சிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு கிளம்பிட்டோம். நைட்டுக்கு அங்கே பிரியாணி தான் வாங்கிட்டோம். இருந்த டயர்டில் எதுவும் சமைக்க முடியல. அதனால் வெளியே தான் வாங்கி சாப்பிட்டோம். வாங்க நம்ம என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சாக்லேட் எடுத்து பார்க்கலாம். இது நாங்கள் எங்கே வாங்கினோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, குதிரை சவாரி போகல அந்த இடத்துல வாங்கினோம். ஒவ்வொரு பாக்ஸு 100 ரூபா, 50 ரூபா. இது 50 ரூபா. ஃபஸ்ட்டு காட்டினது 100 ரூபா. அதுமாரி 2 சாக்லேட் வாங்கிக்கிட்டோம் 50 ரூபான்றதுனால. இது 2 டப்பா. இது டார்க் சாக்லேட்டு. இதுவும் 100 ரூபா தான். அதுக்கப்புறமா மில்க் அண்டு டார்க் சாக்லேட் ரெண்டும் கலந்த மாரி ஒரு டப்பா. இது 100 ருபீஸ் தான். இது செகண்ட் குவாலிட்டி சாக்லேட்டு. இது 150 ருபீஸு. அந்த பாக்ஸு பெரிய பாக்ஸ் இருக்கும். ஆனால் இது செகண்ட் குவாலிட்டி. கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த சாக்லேட்ஸ் தான் நாங்கள் வாங்கிட்டு வந்தது. அதுக்கப்புறமா நேந்திர சிப்ஸ் கடையில் நிறுத்தினோம். அங்கே நேந்திர சிப்ஸ் வாங்கிட்டு வந்தால் சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு வேறு ஸ்நாக்ஸ் தான் வாங்கினோம். வாழைப்பழம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஹார்லிக்ஸ் பிஸ்கெட் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுவும் வாங்கிட்டு மிச்சர் 1 கிலோ வாங்கிட்டு முறுக்கு 1 கிலோ வாங்கினோம். மிச்சர் முறுக்கெல்லாம் கவர் காலியாக இருக்குதுன்னு எடுத்து போட்டோம். அப்போ தான் நாங்களும் நிறையா கேரளா போயிட்டு வாங்கிட்டு வந்திருக்கோன்னு வெளியே காட்டிக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளம் ஸ்லைஸ் கேக் வாங்கினோம். இது மித்ரனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அது ஒரு பாக்கெட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கேரளா அல்வா வாங்கியிருந்தோம். அதில் ஆயில் வெளியே ஊட்டிகிட்டு இருந்தனால நியூஸ் பேப்பரை போட்டு அவங்க சுற்றி கொடுத்துட்டாங்க. சரி அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். அடுத்து அதிரசம் வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் கடைசியாக என் ஹஸ்பண்டுக்கு பிடிச்ச க்ரீம் பிஸ்கெட் வாங்கிட்டோம். ஆனால் இது என் ஹஸ்பண்ட் சாப்பிட்டாங்களோ இல்லையோ எங்கள் பிள்ளைங்க தான் எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டாங்க. அவ்வளோதாங்க. இதுதாங்க எங்களோட மூணார் கேரளா பர்ச்சேசிங்கு. அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு விளையாடுறதுக்கு 2 பொம்மை வாங்கினோம். அவ்வளோதான். இதெல்லாம் தான் நாங்கள் கேரளாவில் வாங்கிட்டு வந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஓகே பாய்.